விரைவுச் செய்திகளுக்கு வரவேற்கிறோம். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பிரேசில் புறப்பட்டு சென்றுள்ளார். முன்னதாக மாநாடு குறித்து அறிக்கை வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவிலான பொருளாதார பிரச்சினை, பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாலியல் குற்ற வழக்குகளில் தண்டனைக்குரிய வயதை 18 16 குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் மேனகா காந்தி வலியுறுத்தியுள்ளார். அதற்கான சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசியபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பணம் கொடுத்து செய்தி வெளியிட்ட வழக்கில் சட்ட விதிமுறைகளின்படி மகாராஷ்டிரா மாநில முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் விளக்கம் அளிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து 20 நாட்களுக்குள் சவான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சவானை ஏன் தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது பணம் கொடுத்து செய்தி வெளியிட்டார் என்று அசோக் சவான் மீது அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் புகார் செய்திருந்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். திருப்பூர் பாளையக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் தேனியிலிருந்து வேன் ஒன்றில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஒட்டஞ்சத்திரம் சாலையில் ரங்கபாளையம் பிரிவு அருகே உள்ள வளைவில் வேன் திரும்பும்போது எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் வேனில் இருந்த 7 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோவையிலிருந்து மதுரை நோக்கி வந்த அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் காயமின்றி தப்பினர். சென்னை கடற்கரை ரயில் நிலையம் எதிரே தீ விபத்து ஏற்பட்ட பாரத ஸ்டேட் வங்கியில் வைக்கப்பட்டிருந்த கோப்புகள் அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளதென வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வங்கியின் முதன்மை பொது மேலாளர் சூரியபிரகாஷ், 48 மணி நேரத்திற்குள் பொருட்கள் அனைத்தும் வேறு கிளைகளுக்கு மாற்றப்பட்டு அது தொடர்பான தகவல்கள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று உறுதியளித்தார். சிதம்பரம் அருகே அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சிறுமியின் உடலை அடையாளம் காண்பதில் சிக்கல் நீடிப்பதால் அவரது வரைபடத்தை வெளியிட போலீசார் முடிவெடுத்துள்ளனர். எம்ஜிஆர் திட்டு என்ற பகுதியில் சிறுமியின் உடலை நேற்று காவல்துறையினர் கண்டெடுத்தனர். இந்நிலையில் தங்களது மகள்களை காணவில்லை என புகார் அளித்திருந்த 22 பெற்றோர்கள் சிறுமியின் உடலை பார்த்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டில் நதிகளை இணைப்பது குறித்த அறிவிப்பு இடம்பெற்றிருப்பதன் மூலம் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதியார் கண்ட கனவு நனவாக தொடங்கியிருப்பதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு பேசினார். கவிஞர் வைரமுத்துவின் 60வது பிறந்த தினம் தமிழ் விழிப்புணர்வு நாளாக இந்த விழாவில் கொண்டாடப்பட்டது. இலங்கை கடற்படையால் விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் படகில் ஏற்பட்ட பழுது காரணமாக மன்னார் கடற்படை முகாமிலேயே தங்கியுள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சிறைப்பிடிக்கப்பட்ட 31 மீனவர்களும் உயர் அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர். இவர்களில் 4 மீனவர்கள் பயணித்த படகு பழுதானது. அதனை பழுது பார்க்கும் வரை மீனவர்கள் 4வரும் மன்னார் கடற்படை முகாமிலேயே தங்கியுள்ளனர். ஈராக்கில் கிளர்ச்சியாளர்கள் பிடியில் சிக்கியிருந்த மேலும் 56 இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். பாக்தாத்தில் தாக்குதல் நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து தப்பிய 56 இந்தியர்கள் பத்திரமாக நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்தது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் விமானம் மூலம் இன்று அதிகாலை சென்னை வந்து சேர்ந்தனர். அவர்களில் சலீம் அபுபக்கர் என்பவர் மட்டும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். மற்றவர்கள் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். உத்தரப்பிரதேச ஆளுநர் பொறுப்பை ஏற்குமாறு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ராம் நாயக்கை அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த ராம் நாயக் உத்தரப்பிரதேச ஆளுநர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கட்சி சார்பில் தம்மிடம் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். கட்சியின் முடிவை தான் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்த ராம் நாயக் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை தற்போது வகித்து வருகிறார். ஹைதராபாத்தில் கூட்டு போலீஸ் படை அமைக்க தெலுங்கானா மாநிலம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மாநில பிரிவினைக்கு பின்னர் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவின் தலைநகரமாக செயல்பட்டு வரும் ஹைதராபாத்தில்
குற்றங்கள் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து இரு பகுதிகளையும் சேர்ந்த போலீசாரை சேர்த்து கூட்டுப்படை அமைப்பது தொடர்பாக சட்ட திருத்தம் கொண்டு வருமாறு தெலுங்கானாவிடம் உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்தது. ஆனால் ஆந்திர மாநில மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று கூறி மத்திய அரசின் பரிந்துரையை தெலுங்கானா அரசு நிராகரித்துள்ளது. சட்டவிரோத கொலைகள் தொடர்பாக ஆய்வு செய்ய அனுமதிக்குமாறு இலங்கை அரசை ஐநா சிறப்பு வல்லுநர் கிறிஸ்டோப் ஹேன்ஸ் வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோத கொலைகள் மற்றும் பல்வேறு நாட்டு அரசுகளின் தண்டனைகள் தொடர்பாக ஆய்வு செய்ய ஐநா அமைப்பால் நியமிக்கப்பட்டுள்ள ஹேன்ஸ் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை பற்றி ஆய்வு செய்ய முடிவெடுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் அவருக்கு கடந்த ஆண்டு இலங்கை அரசு அனுமதி மறுத்தது. இந்நிலையில் இலங்கைக்குள் வர அனுமதி வழங்குமாறு ஐநா சிறப்பு வல்லுநர் கிறிஸ்டோப் ஹேன்ஸ் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை அரசு மீதான போர்க்குற்ற விசாரணைக்கு ஆதரவளிக்க மத்திய அரசு மறுப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர் பிரச்சினையில் முந்தைய அரசின் நிலைப்பாட்டையே மத்திய அரசு தற்போதும் பின்பற்றுவது ஏமாற்றமளிப்பதாக அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நீதி பெற்றுத்தரும் என தமிழ்நாட்டுக்கு மக்கள் நம்புவதாகவும் ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் உள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப்பில் வேஷ்டி அணிந்து சென்ற நீதிபதிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் தங்களின் நடவடிக்கைக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்தனர். சென்னையில் தனியார் மணமகள் மன்ற நிகழ்ச்சிக்கு வேட்டி அணிந்து சென்ற நீதிபதி மற்றும் வழக்கறிஞர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் செயல்படும் ஒரு கிளப்பில் வேட்டி அணிந்து உள்ளே வரக்கூடாது என்ற விதியை ஏற்க முடியாது என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வேட்டி கட்டுவோருக்கு அனுமதி மறுக்கும் சம்பவம் இனி தொடரக்கூடாது எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் சின்னராமாபுரத்தில் சட்டவிரோதமாக செம்மரக்கட்டைகளை கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். சங்கர் என்பவர் அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் இருந்த செம்மரங்களை வெட்டி கடத்த முயற்சிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அப்பகுதிக்கு போலீசார் சென்று விசாரணை செய்தபோது மரங்களை வெட்டி கொண்டிருந்த 7 பேர் அங்கிருந்து தப்பியோடினர். இதைத் தொடர்ந்து நில உரிமையாளர் சங்கர் மற்றும் உதவியாளர் ரமேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 டன் செம்மரக்கட்டைகளையும் பறிமுதல் செய்தனர். கொடைக்கானலில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொது கழிவறைகள் பராமரிக்கப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவறைகளில் தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முறைப்படுத்த வேண்டும் என்று நகராட்சி அதிகாரிகளுக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வாரச்சந்தையில் உள்ள பொது கழிப்பறையும் நகரின் முக்கிய இடங்களில் உள்ள கழிவறைகளும் உரிய பராமரிப்பின்றி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பொது இடங்களை பயன்படுத்த வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கடைவீதி பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொன்னமராவதியில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளிலிருந்து தினமும் சுமார் 2 லாரி குப்பைகள் கடைவீதியில் உள்ள காந்தி சிலை அருகே கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குப்பைகளை அகற்றும்படி பல முறை பேரூராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஆசிரியர்களின் மெத்தன போக்கால் அரசு தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மொட்டுத்துணுக்கு ஊராட்சிக்கு உட்பட்ட தென்பழனி கிராமத்தில் மக்களின் கடும் முயற்சியை அடுத்து கடந்த 2004ஆம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைக்கப்பட்டது. 2 ஆசிரியர்களை கொண்டு தொடங்கிய இந்த பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர். ஆனால் மாணவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து பள்ளியே மூடப்படும் நிலை ஏற்பட்டிருப்பதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலம் மால்டா மருத்துவமனையில் 2 நாட்களில் பிறந்து 1 மாதமே ஆன 12 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். நேற்று மட்டும் 5 பச்சிளம் குழந்தைகள் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். எடை குறைவும் ஊட்டச்சத்து குறைபாடுமே குழந்தைகள் உயிரிழப்பதற்கு காரணம் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் மால்டாவில் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த மாதம் மட்டும் 23 குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளனர். தற்போதைய பொருளாதார சூழலில் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் பட்ஜெட்டில் செய்திருப்பதாக நிதியமைச்சர் ஜெட்லி கூறியுள்ளார். பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு இந்த பட்ஜெட் ஒரு தொடக்க புள்ளிதான் என்றும் ஜெட்லி குறிப்பிட்டார்.
பல்வேறு முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்த பட்ஜெட்டில் தாங்கள் முயற்சித்துள்ளதாகவும் ஜெட்லி குறிப்பிட்டார். நாட்டின் நிதி பற்றாக்குறை பிரச்சினையை சமாளிக்க ஒன்று செலவை குறைக்க வேண்டும் அல்லது வருவாயை அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிட்ட ஜெட்லி இதில் இரண்டாவது வழியே சரியானது என்றார். தாலிபான், அல் qaeda போன்ற தீவிரவாத அமைப்புகளின் உதவி பெற்ற நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் இயங்குகின்றனவா என கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என செபி அமைப்பு எச்சரித்துள்ளது. பங்குச்சந்தை வழிகாட்டு அமைப்பான செபி இது தொடர்பான ஒரு பட்டியலை வெளியிட்டுள்ளது. இப்பட்டியலில் உள்ள தீவிரவாத தொடர்புடைய நிறுவனங்கள் குறித்து உஷாராக இருக்க வேண்டும் என பங்குச்சந்தைகளுக்கும் பங்குதாரர்களுக்கும் செபி அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் தொழில் தொடங்க சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக ஆய்வு ஒன்று கூறுகிறது. இந்திய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைப்பு 26 மாநிலங்களில் உள்ள 3,30,000 சிறு தொழில் நிறுவனங்களிடம் இந்த ஆய்வை நடத்தியது. இந்தியாவின் முதல் முறையாக இத்தகைய ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும் இது 9 மாதங்களாக நடந்ததாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. சிறப்பான தொழில் கொள்கை, ஊக்கங்கள் அளிப்பது, கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. விலைவாசி கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் அதை சமாளிக்க சாமானிய மக்கள் ரேஷன் கடைகளை அதிகம் நாடுவதாக NSSO எனப்படும் தேசிய புள்ளியியல் கணக்கெடுப்பு அமைப்பு கூறியுள்ளது. இந்த அமைப்பு நடத்திய 2011-12 ஆண்டிற்கான ஆய்வில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது. 2011-12 கிராமங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி வாங்குவது 2 மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் நகரங்களில் 66% உயர்ந்திருப்பதாகவும் NSSO ஆய்வு தெரிவித்துள்ளது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் துப்பாக்கி ஏந்தி வந்த கும்பல் குடியிருப்பு கட்டிடத்திற்குள் நுழைந்து கண்மூடித்தனமாக சுட்டதில் 20 பெண்கள் உட்பட 29 பேர் பலியாகினர். மேலும் அங்கிருந்த சுவற்றின் மீது தவறான வழியில் செல்லும் பெண்களுக்கு இதுதான் தண்டனை என எச்சரிக்கை குறிப்புகள் எழுதப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பெண்களை தரக்குறைவாக நடத்துவதோடு அவர்கள் மீது அவதூறு பரப்பி இதுபோன்ற தாக்குதல்களை ஷியா பிரிவினர் இழப்பதாக மற்றொரு பிரிவினர் புகார் தெரிவித்துள்ளனர்.